தமிழ் ராக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ரிலீஸான சாமானியன் படத்திற்கு தயாரிப்பாளர் போதுமான விளம்பரம் கொடுக்காததால தான் படம் சரியாக போகலை அப்படின்னும், தன்னுடைய சம்பள பாக்கியை கூட இன்னும் கொடுக்கல அப்படின்னும் நடிகர் ராமராஜன் தயாரிப்பாளர் மீது வீசிய குற்றச்சாட்டுகள் தான் இன்னைக்கு திரைத்துறையில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. தமிழ் சினிமாவில் ஆடை அழகு எல்லாம் நடிப்புக்கு தேவையே இல்லை அப்படின்னு புரட்சியை செய்தவர் தான் நடிகர் ராமராஜன். ராமராஜன் கதாநாயகனாக அறிமுகமான காலகட்டத்தில் தான் நடிகர் ரஜினி, கமல்ஹாசன் போன்றோர் பிரம்மாண்டமாக தன்னுடைய நடிப்பை வெளிக்காட்டி ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிருந்தாங்க. ஆனால் ஒரு அரைக்கால் ட்ரவுசர் போட்டு படம் முழுக்க வலம் வந்து அதிகமான ரசிகர்களை தன்னுடைய பக்கம் திருப்பிய பெருமையை ராமராஜனுக்கு தான் சேரும். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்திருந்த ராமராஜன் அந்த நேரத்தில் அதிகமான ரசிகர்களை தன்வசப்படுத்தி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுபோல ராமராஜனே 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியிருந்தார். நடிகர் ராமராஜன் மதுரைக்காரிகளை ஒரு சின்ன ஊரில் பிறந்து அங்கே இருக்கும் சினிமா கொட்டகையில் டிக்கெட் கிழித்து கொண்டிருந்த வேலை மற்றும் வாழை இலை விற்பனை செய்வது போன்ற வேலைகளை பார்த்து அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து சினிமா இயக்குனராகவும் பிரபலமான நடிகராகவும் மாறி பலருக்கும் ரோல் மாடலாக மாறியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நடிகர் ராமராஜன் கம்பேக் கொடுத்திருக்கும் படம் தான் சாமானியன். இந்த படம் வெளியாகி ரசிகர்களிடையே கலவையான விமர்சனங்களை பெற்றுட்டு வருது. இந்த நிலையில ரசிகர்களை சந்திச்ச ராமராஜன் 35 வருடங்களுக்கு முன்னாடி கரகாட்டன் படத்திற்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்ததோ அதே மாதிரியான வரவேற்பு இப்போதும் ரசிகர்கள் மத்தியில் இருப்பது மகிழ்ச்சி அப்படின்னும், இந்த கதைக்கு தேவையான எல்லாவற்றையும் சரியாக செய்து படத்தோட ஆப்ரேஷனை சக்ஸஸாக முடிச்சு கொடுத்துட்டோம், எல்லாவற்றையும் சரியாக செய்து வெளியே ஒரு குழந்தையாக படத்தை வெளியிட்டோம், ஆனால் வெளியே வந்த குழந்தையை தயாரிப்பாளர் கொன்று விட்டார் அப்படின்னும், எந்த விதமான விளம்பரமும் இல்லை, பிறகு எப்படி படம் ஓடும், பேப்பர் டிவி எதுலேயுமே விளம்பரம் இல்லை, இதையெல்லாம் தாண்டி மக்கள் திரையரங்குக்கு வருகிறார்கள் அப்படின்னு ராமராஜன் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கியை இன்னும் தரல அப்படின்னு தயாரிப்பாளர் மீது ராமராஜன் தரமாரியாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இதுதான் இப்போ திரையுலகத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது. இந்த நிலையில் சாமானியன் படத்தோட தயாரிப்பாளரும் நடிகருமான மதியழகன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சாமானியன் வெளியாகி 20 நாள் ஆகுது, 19வது நாள் தான் ராமராஜன் சார் தியேட்டருக்கு விசிட் செஞ்சார். ஜெயிலர் படத்துக்கு கூட 19வது நாளில் போனால் கூட்டம் இருக்காது. ஓடிடி தளங்களோட ஆதிக்கத்தால் எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் அதிகபட்சம் 2 வாரம் தான். சாமானியன் ரிலீஸ் ஆன உடனேயே ராமராஜன் சார் கிட்ட வெள்ளி சனி ஞாயிறு தியேட்டர் விசிட் போங்கண்ணா அப்படின்னு நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணேன். இல்லைப்பா பொறுமையாக போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இப்போ பொறுமையாக போயிருக்கிறாரு. 19வது நாளில் தியேட்டர் விசிட் செஞ்சால் எப்படி கூட்டம் இருக்கும்? இது ராமராஜன் சாரோட தப்பு கிடையாது, அவருடைய ரசிகர்கள் தான் விளம்பரம் இல்லைங்கிறாங்க. அவரோட ரசிகர்கள் 80s கிட்ஸ் கூட இல்லை, 70s கிட்ஸ். இது டிஜிட்டல் யுகம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அவங்களுடைய ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும். அதுவும் அவர் கம்பேக் தான் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து படம் நடிப்பது அப்படிங்கிறது வேறு, கம்பேக் கொடுப்பது அப்படிங்கிறது வேறு. ப்ரமோஷனுக்காக இது வரைக்கும் 75 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சுருக்கோம். அதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்குது. அவருக்கு எந்த சம்பள பாக்கியம் வைக்கல, அதுக்கும் ஆதாரம் இருக்குது. ராமராஜன் அண்ணன் வைப்பது எல்லாமே தவறான குற்றச்சாட்டு அப்படின்னு தயாரிப்பாளர் மதியழகன் தரப்புல இருந்து சொல்லப்படுது. 70 காலகட்டத்தில் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருந்த நடிகர் ராமராஜன் பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்திருக்கிறாரு. அந்த நிலையில் இந்த சர்ச்சைகள் வந்திருக்கிறது ராமராஜனுடைய ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு.